ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு பர்ஃபெக்ட் கேசரி ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் ரவா. நான் வந்து இந்த டம்ளரில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அண்டு அதே டம்ளரில் 1.25 கப் சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை சேர்த்திக்கணும். அண்டு முந்திரி, திராட்சை, கீ நான் அவ்வளோ சேர்த்த மாட்டேன், ஒரே ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இடித்த ஏலக்காய். சரி வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரவையை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் வராது. ரவை வறுக்கும் போதே அதனுடைய அரோமா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதே கடாயில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எவ்வளோ தண்ணி அளவு எடுத்திருந்தேன்னா, நான் வந்து ரவை அளந்தேன் இல்லைங்களா, அதில் அந்த 1 கப்புக்கு 4 கப்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து நம்ம தண்ணியை சூடு பண்ணி எடுத்துக்கணும். அதில் நான் வந்து தண்ணி கொதிக்கும் போதே நான் ஏலக்காய் போட்டுக்கிறேன். அப்போ தான் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்மெல்லுக்காக மட்டும்தான் நான் இந்த கீ ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ரவையை கொட்டணும். இப்படி கிண்டிக்கிட்டே கொட்டணும், இல்லைன்னா வந்து கட்டி கட்டியாகிடும். உங்களுக்கு லம்ஸ் இல்லாத வரும். உங்களுக்கு இப்படி கிண்டினீங்கன்னா ரவை நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு கரெக்டாக அந்த தண்ணி மெஷர் பண்ணி அளந்திங்கன்னா சூப்பராக வெந்துடும் உங்களுக்கு ரவை. கரெக்டாக அந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி ட்ரை கண்டிஷனில் இருக்கும் போது நீங்கள் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி எல்லோயிஷ் கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இதுலேயே ஆரஞ்சு, ரெட் கலர்லாம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ட்ரை கண்டிஷனுக்கு வரும்போது தான் நீங்கள் இப்போ சர்க்கரை ஆட் பண்ணணும். சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சர்க்கரை போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வரும். கொஞ்சம் கொல கொலன்னு தெரியுதுங்களா? நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சிங்கன்னா தான் நல்லா சர்க்கரை ஈவனாக உங்களுக்கு கரையும். நல்லா ரோஸ்ட் பண்ண முந்திரி அண்டு திராட்சையை வந்து கடைசியாக போட்டு நல்லா கிண்டி ஒரு பவுலில் சர்வ் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வர கெஸ்ட்டுக்கும் சடனாக இதை பண்ணணுன்னா நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஸ்பூனில் கூட ஒட்டல, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் உங்களுக்கு. வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்.